வணக்கம். நம்ம சிலப்பதிகாரத்தினுடைய நிறைவு காதையான வஞ்சிக்காட்டத்தினுடைய நிறைவு காதையான வரம் தரு காதையினுடைய நிறைவு பகுதி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அந்த பெண்கள் 3 பேரும் அரற்றியத பார்த்தோம். கண்ணகியினுடைய தாய், கோவலனுடைய தாய், மாதரி. அந்த 3 பேரும் அந்த குழந்தைகளுடைய அந்த குழந்தைகளுக்கு மேல ஏறி அவங்களுடைய முற்பிறப்பை அந்த தண்ணி தெளிச்ச உடனே இந்த 3 குழந்தைகளும் பெரியவர்களைப் போல அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். அதை கேட்டுட்டு செங்குட்டுவனுடைய முகத்துல ஒரு ஒரு அதிசய குறிப்பு தோன்றுகிறது. அதை பார்த்த உடனே அது என்ன என்ன அப்படின்னு சொல்லி மாடலன் அவருக்கு அதை விளக்குகிறார். அதுதான் இந்த பகுதி. அந்த பகுதியில இருந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது அதை பார்த்து முடிச்ச பிறகு வேள்வி வேள்வி செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளை செய்துவிட்டு ஆரிய மன்னர்களுக்கு விடை கொடுத்து அனுப்புகிறார் செங்குட்டுவன். அடுத்தது தேவந்தியின் மேல வந்துக்கக்கூடிய தெய்வம் கண்ணகி தேவந்தியின் மேல அடுத்து கண்ணகி வரா. முன்னாடி சாத்தன் வந்தார் இல்லையா, பாசண்ட சாத்தன் வந்தார். கண்ணகி இப்ப தேவந்தினுடைய உருவுல சொல்றா, இளங்கோவடிகளை பாராட்டுகிறாள். இளங்கோவடிகளே, உனக்கு அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உனக்கு இது வந்தும் கூட நீங்க அதை வேண்டான்னு மறுத்துட்டு நீ ஒரு பெரும் செயல் செய்வதற்கான இதுல வந்துட்ட, நீ வாழ்க அப்படின்னு இளங்கோவடிகளை கண்ணகி வாழ்த்துகிறாள். அப்புறம் இளங்கோவடிகள் தன்னுடைய கூற்றாக சில அறிவுரைகளை சொல்கிறார். இதெல்லாம் செய்யுங்க, அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இளங்கோவடிகளுடைய அறிவுரையோட இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. காப்பியமும் நிறைவு பெறுகிறது. சோ இப்ப நம்ம மாடல்னு சொல்றதுல இருந்து ஆரம்பிக்கலாம். தோடு அலர் போந்தை தொடுகழல் வேந்தன் மாடலமறையோன் தன்முகம் நோக்க. இப்ப இந்த குழந்தைகள்லாம் இப்படி பெரியவர்களைப் போல அழுவதை பார்த்து விட்டு செங்குட்டுவன் ஆச்சரியப்பட்டு மாடலனை நோக்குகிறார். போந்தைன்னா பணம் தோட்டாலாகிய மாலை அணிந்தவனாகிய கடல்களை அணிந்த வேந்தனாகிய செங்குட்டுவன் அவர்களை பார்க்கிறான். மன்னர் கோவே வாழ்க என்று ஏத்தி, மன்னர்களுக்கெல்லாம் அரசனே வாழ்க என்று சொல்லி வாழ்த்தி, 300 மார்பன் முன்னியது உரைப்போன், முற்புரி நூல் அணிந்த மார்பினை உடையவனாகிய மாடலமறையோன் அங்கு என்ன காரணத்தினால இது நடந்தது என்பதை சொல்ல தொடங்குகிறார். மறையோன் உற்ற வான்துயர் நீங்க உரை கவுள் வேழ கையகம் புக்கு வானோர் வடிவம் பெற்றவன் பெற்ற காதலி தன்மேல் காதலர் ஆதலின் மேல்நிலை உலகத்து அவருடன் போகும் தாவா நல் அறம் செய்திலர். இப்போ இந்த 3 பேருக்கும் அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. இப்ப கோவலன் சொர்க்கத்துக்கு போயிட்டான், கண்ணகி சொர்க்கத்துக்கு போயிட்டா. ஆனா இவர்கள் அவங்க அப்பா 2 பேரும் துறவரம் போட்டுட்டாங்க. ஆனா இவர்கள் சொர்க்கத்துக்கு போகும் அளவிற்கு நல்லறம் செய்யவில்லை. கண்ணகியினுடைய தாயும் கோவலனுடைய தாயும். அதுதான் இங்க சொல்றாரு. மறையோன் உற்ற வான்துயர் நீங்க. நம்ம முன்னாடியே ஒரு இடத்துல பார்த்தோம். கோவலன் நீங்க என்னெல்லாம் நல்ல விஷயங்களை செய்திருக்கிறா என்று மாடலமறையோன் சொன்னதாக ஒரு லிஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்தோம். அது சதுக்க பூதத்துக்குள்ள ஒரு பொய்க்கறி சொன்னவனை காப்பாற்றியது. அப்புறம் ஒரு வேழம் ஒருவனை முட்ட போக அந்த யானையினுடைய பிடியிலிருந்து ஒரு பிராமணனை காப்பாற்றி அந்த எல்லாரும் பயந்துட்டு இருக்கும் போது அதை காப்பாத்தினதுன்னு ஒரு வரிசையா ஒரு 4-5 இது முன்னாடி ஒரு இதுல பார்த்தோம் நம்ம கதையில. அப்போ அந்த மறையவன் உற்ற அந்த ஒரு அந்தணன் உற்ற ஒரு துன்பத்தை நீக்கும்படியாக நீ ஒரு யானையினுடைய கையிலிருந்து அவனை காப்பாற்றி இது போல நல்ல விஷயங்களை எல்லாம் செய்ததுனால கோவலன் சொர்க்கத்துக்கு போயிட்டான். காதலி தன்மேல் காதல் வானோர் வடிவம் பெற்றவன், வானோர் வடிவம் பெற்றவன் அவன் சொர்க்கத்துல போய் தேவர் உலகத்துல போய் தேவ வடிவம் பெற்றுவிட்டான் கோவலன். ஆனால் இவர்கள் 2 பேரும் அந்த மாதிரியான தவங்கள் தானம் தவம் எதுவும் செய்யல, கண்ணகியினுடைய தாயும் கோவலனுடைய தாயும். ஆனால் அவர்களுக்கு அவனுடைய குழந்தைகள் மேல ரொம்ப அன்பு, கண்ணகி மேலேயும் கோவலன் மேலேயும். அதனால காதலி தன் மேல் காதலன் ஆதலின் அவர்களுக்கு அந்த அவர்கள் மேல ரொம்ப அன்பு அப்படிங்கிறதுனால மீண்டும் அவர்கள் இன்னொரு பிறவி எடுத்து வருகிறார்கள். தாவா நல்லறம் செய் மேல்நிலை உலகத்து அவருடன் போகும் தாவா நல்லறம் செய்திலர். காரணம், சொர்க்கத்திலே அவர்களோடு சேர்ந்திருப்பதற்கான பெரிய நல்ல அறத்தை அவர்கள் இன்னும் அந்த வாழ்க்கையில செய்யல. அதனால மறுபிறவி எடுத்து வந்திருக்கிறார்கள். இன்னும் கடன் இருக்கிறது செய்ய வேண்டியது. அதனால் அம்சென் சாயல் செஞ்சாயல் அஞ்சாது அணுகும் வஞ்சி மூதூர் மாநகர் மருங்கின் பொன்கொடி தன்மேல் பொருந்திய காதலின் அற்பு உளம் சிறந்து ஆங்கு அரட்டன் செட்டி மடமொழி நல்லாள் மனம் மகிழ் சிறப்பின் உடன் வயிற்றோராய் ஒருங்குடன் தோன்றினர். அந்த வஞ்சி நகரத்துல வாழக்கூடிய அரட்டன் செட்டி என்ற ஒரு செட்டியினுடைய மடமொழி நல்லாள், இளமையான மொழி பேசக்கூடிய அவனுடைய மனைவிக்கு இரட்டை குழந்தைகளாக அவங்க பிறக்கிறாங்க. கண்ணகியினுடைய தாயும் கோவலனுடைய தாயும் இரட்டை பெண் குழந்தைகளாக பிறக்கிறார்கள். அதுதான் இங்க சொல்றாரு. செஞ்சாயல் அஞ்சாது அணுகும் வஞ்சி மூதூர் மாநகர் மருங்கின். இது வஞ்சி மாநகரத்தை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு வரி. அவ்வளவுதான். அந்த செம்மையான சாயலை உடைய இந்த இடத்துல அந்த பற்றின் காரணமாக
நல்வினை பயன் தீவினை பயன் எது கணக்குல இருந்தாலும் அதற்கான பிறவி உண்டு அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு தாவாத பற்று இருந்தது அந்த 2 பேர் மேலேயும், கண்ணகியின் மேலேயும் கோவலன் மேலேயும். அதனால அவர்கள் இந்த ஊரிலே அவர்கள் இன்னும் கண்ணகி இங்கதான் வந்து தெய்வமாக இருக்கிறார் இல்லையா? அதனால இந்த ஊரில் இருக்கக்கூடிய அரட்டன் செட்டி என்பவனுடைய மனைவிக்கு இரட்டை குழந்தைகளாக அவர்கள் வந்து தோன்றி இருக்கிறார்கள். ஆயர் முதுமகள் ஆயிழை தன்மேல் போய பிறப்பின் பொருந்திய காதல் ஆடிய குறவையின். அதே மாதரி என்ன பண்ணினா, மாதரி ஆயர் முதுமகள் ஆயிழை, அவளுக்கும் கண்ணகியின் மேல மிகப்பெரிய ஒரு பற்றும் பாசமும் இருந்தது. அவள் குறவை ஆடி திருமாலை வழிபட்டாள். அந்த குறவை பாட்டு எல்லாமே திருமாலை வழிபட்ட மாதிரியான பாடல்கள். அதனால அவள் அரவு அணை கிடந்தோன் சேட குடும்பியின் சிறுமகள் ஆயினாள். அவள் அரவு அணை கிடந்து திருவனந்தபுரத்திலே பள்ளி கொண்டிருப்பவனாகிய பெருமாளுடைய கோவில்ல கைங்கரியம் செய்யக்கூடிய சேடக்குடும்பி என்பவனுடைய மகளாக அவள் தோன்றியிருக்கிறாள். அவரவர்கள் செய்த புண்ணியத்துக்கு தகுந்தாற் போல, அவர்களுடைய நன்மைகளுக்கு தகுந்தாற் போல அங்கு அடுத்த பிறவி அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. அந்த அறிவுரையை அவர் சொல்றார். நல் திறம் புரிந்தோர் பொற்படி எய்தலும், அற்பு உளம் சிறந்தோர் பற்று வழி சேரலும், அறப்பயன் விளைதலும் மரப்பயன் விளைதலும், பிறந்தவர் இறத்தலும் இறந்தவர் பிறத்தலும் புதுவதன்றே தொன்றியல் வாழ்க்கை. இதுதான் உலகத்தினுடைய வழக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி உலகத்தினுடைய வழக்கத்தை ஒரு அறிவுரையாக சொல்கிறார். நல்ல அறங்களை விரும்பி செய்தவர்கள் பொன்னுலகத்தை அடைவார்கள், இந்திரலோகம் பொன்னுலகத்தை அடைவார்கள். ஒருவரிடம் அன்பு கொண்டிருந்தால் அந்த பற்றின் காரணமாக அவர்கள் மீண்டும் அடுத்த பிறவியிலும் வந்து முன்னாடி யார் மேல பற்று வைத்திருந்தார்களோ அவர்கள் மேல் பற்றுடையவர்களாகவே வளர்வார்கள். அன்பு வைத்த இடத்திலேயே மீண்டும் அவர்கள் பிறந்து வருவார்கள். ஒருவர் செய்த நல்வினை பயனும் தீவினை பயனும் அவர்களிடமே வந்து சேரும். இதற்கு ரொம்ப அழகான உதாரணம் சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் எப்படி ஒரு கன்று தன்னுடைய தாய் பசுவை கண்டுகொள்ளுமோ அதே போல நம்முடைய நல்வினைகளும் தீவினைகளும் நம்மை மிகச் சரியாக கண்டுகொண்டு நம்மிடம் வந்து சேர்ந்துவிடும் அப்படின்ற அந்த ஓமை வந்து எந்த உபனிஷத்துல வருதுன்னு எனக்கு ஞாபகம். ஆனா இந்த ஓமை அடிக்கடி சொல்லப்படக்கூடிய ஓமை. எப்படி கன்று வந்து தாய் பசுவை கண்டுகொள்ளுமோ அல்லது தாய் பசு கன்றை கண்டுகொள்ளுமோ அதே போல நாம் செய்த வினைகள் நம்மை கண்டுகொண்டு நம்மை வந்து அடைந்து விடும் அப்படின்னு. அப்போ அவனிடமே வந்து சேரும். இந்த உலகத்துல பிறந்தவர்கள் இறப்பதும் இறந்தவர்கள் பிறப்பதும் மீண்டும் மீண்டும் அது ஒரு சுழற்சி. அதனால படைப்பு காலம் தொட்டு இந்த உலகம் தோன்றிய நாள் தொட்டு அது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். அதனால இது ஒண்ணும் அதிசயம் கிடையாது. இவர்கள் இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு இவங்கதான் இந்த பிறவியில இருந்தாங்க அப்படின்னு. தெரியலன்னா நம்ம இந்த உலகத்துல வந்து உயிர்கள் வந்து அதிகமாவதும் இல்லை குறைவதும் இல்லை. இப்படி கடலினுடைய நீர் வந்து அதிகமாவதும் இல்லை குறைவதும் இல்லையோ. பெரிய மழை பெஞ்சாலும் கடல் அப்படியேதான் இருக்க போகுது. மழையே பெய்யல வறட்சி நிலவினாலும் கடலினுடைய தண்ணி குறைய போறது கிடையாது. அதனுடைய அளவு எப்பவுமே அதே போலதான் இருக்கு. அதே போல இந்த உலகத்தினுடைய உயிர்களுடைய அளவும் ஒன்றுதான். அது குறையும் ஏறும் ஏறும் குறையுங்கிற மாதிரி தெரியுமே ஒழிய ஆனா அதனுடைய அளவு ஒன்றுதான். அந்த அணு கோட்பாடு மாதிரிதான் இதையும் சொல்லுவாங்க. அதனால புதுமையான விஷயம் ஒண்ணும் கிடையாது. பழமையான படைப்பு காலம் தொட்டு இதுதான் வந்து இருக்கிறது. எனவே செய்தவ பயன் கண்டனை அன்றி ஊழிதோர் ஊழ் உலகம் காத்து நீடு வாழியரோ நெடுந்தகை ஆனேறு ஊர்ந்தோன் அருளின் தோன்றி ஆண் ஏறு ஊர்ந்தவனாகிய காளையை ஊர்ந்தவனாகிய சிவபெருமானுடைய அருளினால் நீ சேர நாட்டுக்கு அரசனாக கிடைத்திருக்கிறாய். மாநிலம் விளக்கிய மண்டவநாதனின் காளையை வாகனமாக உடைய சிவபெருமானுடைய அருளினால் நீ வந்து வஞ்சி மாநகரத்தினுடைய அரசனாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறாய். செய்தவ பயன்களும் சிறந்தோர் படிவமும் கையகத்தனை போல் கண்டனை அன்றே. உள்ளங்கையை நம்ம இப்படி தெளிவா பார்க்கறதுக்கு நமக்கு கண்ணாடியோ வேறு உபகரணங்களோ தேவையில்லையோ அது போல நாம் செய்யக்கூடிய நல்வினைகளும் தீவினைகளும் நம்மை வந்து சேரும் என்பதை நீ கண்கூடாக இப்பொழுது தெரிந்து கொண்டாய் அல்லவா. அதனால ஊழிதோர் ஊழி உலகம் காத்து நீடு வாழியரோ நீ நீடு வாழ்வாயாக என்று சொல்லி மாடலமறையன் இந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து சொல்லி மன்னனை வாழ்த்துகிறார். தன்னோடும் மகிழ்ந்து உடனே அதை கேட்டு மன்னவன் மகிழ்கிறார். அடுத்தது இப்போ இனிமேல் வந்து கண்ணகிக்கு கோவில் நிறுவியாச்சு, கடவுள் மங்கலம் செஞ்சாச்சு. இனிமே வந்து நித்தியப்படியெல்லாம் அதுக்கு செய்யணும். கோவில்ல இனிமே தினமும் பூஜை நடக்கணும். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அந்த ஏற்பாடுகளையும் சேரன் செங்குட்டுவன் இப்பொழுது செய்கிறான். பாடல் சால் சிறப்பின் பாண்டி நல்நாட்டு கலி கெழு கூடல் கதழ் எரி மண்ட முலைமுகம் திருகிய மூவாமேனி பத்தினி கோட்ட படிப்புறம் வகுத்து நித்தல் விழா அணி நிகழ்க என்று ஏவி பூவும் புகையும் மேவிய விரையும் தேவந்திகையை செய்க என்று அருளி வலமுறை மும்முரன் வந்தலன் வணங்கி உலக மன்னவன் நின்றோன் முன்னர். உலக மன்னவன் ஆகிய சேரன் செங்குட்டுவன்
இப்பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்து இந்த கோவிலுக்கு செய்யணும் என்று முடிவெடுத்து செய்கிறான். புலவர்கள் பாடக்கூடிய பெரும் சிறப்பு பாடல் சால் சிறப்பின் பாண்டினல் நாட்டு கலிகெழு கூடல் கதழெறி மண்ட. பாடலால் புகழ்பெற்ற மதுரை மாநகரமானது ஒரு ஆரவாரம் மிக்க மதுரை மாநகரை அப்படியே தீ பற்றி எரிய கதழ் கெழு கூடல் கதழெறி மண்ட, அது எரி அப்படியே ஒரு இதழ் போல தீ எரித்து மூழும்படியாக முலைமுகம் திருகிய தன்னுடைய முலையை கிள்ளி எறிந்து அவள் அந்த மதுரையை தீக்கிரையாக்கினாள். பூவாமேனி இளமையான மேனி பொருந்தியவளாக இப்பொழுது அவள் கடவுள் தோற்றத்தில் மாறிவிட்டாள். அந்த பத்தினி கோட்டத்திற்கு படிப்புறம் வகுத்து அதற்கான அந்த கோவிலுக்கான அர்ச்சனை முதலியை செய்வதற்கான இறையிலி நிலங்களை அவன் வழங்குகிறான். இறையிலினா வரி இல்லாத நிலங்கள், கோவிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட நிலங்கள். இப்ப பிரம்மதேயம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பிரம்மதேயம்னா அந்தணர்களுக்கு வரி இல்லாமல் கொடுக்கப்பட்ட நிலங்கள். இறையிலியா என்றால் கோவிலுக்கு தானமாக வழங்கி, இன்னும் நிறைய கோவில்களுக்கு அப்படி நிலங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதுல இருந்து வரக்கூடிய நெல் அல்லது என்ன விளைபொருட்களோ அதை விற்று அந்த கோவிலுக்கு அதை அந்த பொருள்களை வச்சு எண்ணெய் விளக்கேத்துறது அந்த மாதிரியான விஷயங்களை செய்வாங்க. இப்போ அந்த மாதிரியான அவன் பத்தினி கோட்டம் படிப்புறம் வகுத்து இறையிலி நிலங்களை அவன் வழங்குகிறான். நித்தல் விழா அணி நிகழ்க. தினந்தோறும் கோவிலுக்கு என்னென்ன மாதிரியான கடமைகள் உண்டோ செயல்பாடுகள் உண்டோ அதையெல்லாம் குறைவில்லாமல் செய்யுங்கள் என்றும் கட்டளையிடுகிறான். கூடவே பூவும் புகையும் மேவிய விரையும், விரைனா வாசனை திரவியங்கள், தேவந்திகையை செய்க. தேவந்தி தான் அந்த கோவிலுக்கு கூடிய இப்பொழுது அவள் தான் அதுக்கு பொறுப்பாளி. பொழுது நாள்தோறும் நிகழ வேண்டிய நித்திய கடமைகளையும் பணியாளர்களை ஏவுதல், மலரால் அர்ச்சனை செய்தல், நறும்புகை எடுத்தல், சந்தனம் போன்ற மணப்பொருள்களை சாத்துதல், இந்த மாதிரியான அணுக்க தொண்டுகளை எல்லாம் தேவந்திகையினுடைய மேற்பார்வையிலேயே நடக்கட்டும். அவள் தான் அவள் தோழி இல்லையா, அதனால அவளுடைய மேற்பார்வையிலேயே நடக்கட்டும் என்று சொல்லி அவன் அந்த கட்டளைகளை எல்லாம் விட்டு வலமுறை மும்முரம் வலதுபுறமாக 3 முறை சுற்றி வந்து வணங்கி அப்பொழுது அந்த பிற மன்னர்களை எல்லாம் விடை கொடுத்து அவன் அனுப்புகிறான். இப்ப இத்தனை பேரை சிறைபிடிச்சிட்டு வந்தான். அப்புறம் நிறைய பேர் அந்த விழாவை பார்ப்பதற்காக விருந்தினர்களாக நிறைய மன்னர்கள் வந்திருந்தார்கள். அவங்க எல்லாம் இப்ப விடை கொண்டு கிளம்பி போகிறார்கள். அரும் சிறை நீங்கிய ஆரிய மன்னரும், அங்கிருந்து பிடித்துக் கொண்டு வந்த கனக விசயர், கூடவே அவர்களுடைய சிற்றரசர்களாக வந்த சில அரசர்கள் எல்லாவற்றையும் சிறை நீக்கிவிட்டு பெரும் சிறை கோட்டம் பிரிந்த மன்னரும், இன்னும் பல மன்னர்களை இவன் சிறைப்பிடித்து வைத்திருந்தான். அவர்கள் எல்லாம் இப்ப விடுவிச்சாச்சு. அப்புறம் வேற யாரெல்லாம் வந்திருந்தாங்க அந்த விழாவுக்கு அப்படிங்கிற லிஸ்ட இது கொடுக்குது. குடக கொங்கரும், குடக பக்கத்திலிருந்து வந்த கொங்கர்கள் வந்திருந்தார்கள். மாளுவ வேந்தர்கள் வந்திருந்தார்கள். கடல் சூழ் இலங்கை கயவாகு வேந்தர், இதுதான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பாயிண்டா இப்ப சொல்லுவாங்க. கடல் சூழ் இலங்கையினுடைய அந்த வம்ச பெயர்கள்ல கயவாகுடைய பெயர் என்பதை காட்டி ஒரு ஹிஸ்டாரிக்கல் இதுவா இதை சொல்லுவாங்க. கடல் சூழ் இலங்கை கயவாகு வேந்தனும் அங்கெல்லாம் இப்ப கிளம்ப போறாங்க. இந்த ஆரிய நாட்டில இருந்து வந்தவர்கள், விருந்தினராக வந்த கொங்கர்கள், மாளுவ நாட்டு அரசர்கள், கயவாக வேந்தன் எல்லாரும் கிளம்ப போறாங்க. அப்ப போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எம் நாட்டு ஆங்கன், எங்களுடைய நாட்டிலும் இமயவரம்பனின் நல்நாள் செய்த நாள் அணி வேள்வியில் வந்து இக. இமயவரம்பனுடைய இதுல இருந்து கல் எடுத்து கொண்டு வந்து வேள்வி செய்த போது நீ எப்படி அருளினாயோ, முன்னாடி அங்க வந்தா இல்லையா கண்ணகி, மின்னர் கொடி போல வந்து தோன்றி, நான் பாண்டியனுடைய மகள், பாண்டியன் தீதிலன், நான் சேர நாட்டிலேயே விளையாடி என்று சொன்னாள் இல்லையா, அதே போல கண்ணகியே நீங்கள் எங்களுடைய நாட்டிலும் நாங்கள் வேள்வி செய்து அப்படி கோவில் அமைக்கும் பொழுது நீ அங்கே எங்களுக்கு அருள வேண்டும் என்று சொல்லி வேண்டி விடை பெறுகிறார்கள். அப்போ வானத்துல திரும்ப குரல் கேட்குது. தந்தேன் வரம் என்று எழுந்தது ஒரு குரல். வானத்துல திரும்ப அசரீரியாக கண்ணகி, நீங்க எங்கெல்லாம் எனக்காக கோவில் அமைக்கிறீர்களோ அங்கெல்லாம் நான் வரம் தருவேன் என்று ஒரு குரலாக அவள் ஒலிக்கிறாள். ஆங்கு அது கேட்ட அரசரும் ஓங்கு இரும் தானையும் உரையோடு ஏத்த. உடனே அவங்களுக்கு எல்லாம் அப்படியே மெய் சிலிர்த்து போகிறது. இந்த குரலை கேட்ட உடனே எல்லாரும் படைத்தலைவர்களும் அங்க இருந்தக்கூடிய பிற அரசர்களும் செங்குட்டுவனும் எல்லாரும் அந்த வணங்கி போற்றி வீடு பேறு அடைந்தவர்களைப் போல மகிழ்கிறார்கள். வீடு கண்டவர் போல், வீடு பெற்றையே அடைந்து விட்டால் எப்படி மகிழ்வார்களோ அது போல ஒரு மகிழ்ச்சியை அவர்கள் அடைகிறார்கள். மெய்நெறி விரும்பிய மாடல மறையோன் தன்னுடன் கூடி தாழ்கழல் மன்னர் தன்னடி போற்ற வேள்விச்சாலையின் வேந்தன் போய பின். உடனே எல்லாருமே செங்குட்டுவனையும் போற்றி பாராட்டுகிறார்கள். இப்படி ஒரு பெரிய பேரு எங்களுக்கு கிடைப்பதற்கு நீதான் காரணம் என்று சொல்லி எல்லோரும் செங்குட்டுவனையும் பாராட்டுகிறார்கள். அந்த வானத்திலிருந்து வந்த குரல் அவர்களுக்கு வீடு வேற்றையே தந்தது போல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதை எல்லாவற்றையும் அனுபவித்த பிறகு செங்குட்டுவன் பிறருக்கு விடை கொடுத்து விட்டு வேள்விச்சாலைக்குள் இப்பொழுது போகிறான். வேள்விச்சாலைக்கு போய் என்ன பண்றான்னா, அடுத்தது அப்ப தேவந்தியின் மேல கண்ணகியே வரா. முன்னாடி தேவந்தியின் மேல சாத்தன் வந்தான், பாசண்ட சாத்தன், அவனுடைய கணவனாக இருந்த பாசண்ட சாத்தன் வந்தான். இப்போ தேவந்தியின் மேல் கண்ணகியே ஏறி வருகிறாள்.
யானும் சென்றேன். யான் வந்து இங்கே இளங்கோவடிகள். இப்ப இளங்கோவடிகள் இந்த எல்லா சீன்லயும் உடன் இருந்திருக்கிறார். இந்த எல்லா காட்சிகளையும் அவரு கூட இருந்து பார்த்திருக்கிறார். யானும் சென்றேன். என் எதிர் எழுந்து தேவந்திகை மேல் திகழ்ந்து தோன்றி, எனக்கு முன்னாடி நிற்கக்கூடிய தேவந்திகையின் மேல் கண்ணகி இப்பொழுது வருகிறாள். ஒரு தெய்வ ரூபமாக அவள் மேல் சாமி ஆடுறது போல வராள். அப்போ இளங்கோவடிகளுடைய புகழை கண்ணகி சொல்கிறாள். இது ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? இந்த டிராமா வந்து ரொம்ப அழகா இருக்கு. அதை ஒரு அழகா கற்பனை. ஏன்னா முதல்ல அப்படிதான் கதை ஆரம்பிச்சது இல்லையா? சீத்தலை சாத்தனர் சொல்றாரு, இதை நீயே செய்க, அடிகள் நீரே அருளுக அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பிச்சது அந்த கதை. சோ அப்ப இளங்கோவடிகள்ல இருந்து அந்த கதை ஆரம்பிச்சது. அப்படியே ஒரு ஃபுல் டர்ன் வந்து இளங்கோவடிகள்லயே கதை முடியுது. ரொம்ப அழகா இருக்கு இந்த பகுதி. வஞ்சி மூதூர் மணி மண்டபத்திடை. முன்னொரு காலத்துல வஞ்சி மூதூரனுடைய மணி மண்டபத்துல, அந்த அரசவை மண்டபத்துல நுந்தை தாழ்நிழை இருந்தோய். நீ உன்னுடைய அப்பாவினுடைய அருகிலே அமர்ந்திருந்தாய். நீயும் உன்னுடைய அண்ணனாகிய அவனும் இருந்தீங்க. நுந்தை தாழ்நிழை இருந்தோய். நின்னை அரைசு வீற்றிருக்கும் திருப்பொறி உண்டு. உனக்குதான் அரசாட்சி செய்யக்கூடிய, தம்பியாகிய உனக்குதான் அரசாட்சி செய்யக்கூடிய சுழி இருக்கிறது. பொறி அப்படின்னா அந்த சுழி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல உனக்குதான் அந்த தகுதி இருக்கிறது என்று அங்கிருந்த ஜோதிடன் சொல்கிறார். உரை செய்தவன் மேல் உறுத்து நோக்கி, உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு. அண்ணன் ஒருவன் இருக்க, மூத்தவனுக்கு தான் அரசு பட்டம் எப்பவுமே. அப்ப இளையவன் தான் அரசன் ஆவான் என்று சொல்வது ஒரு கலகத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். அவனுடைய மனசு வருத்தப்படும் இல்லையா? அதனால அப்படி சொன்னவனை நீ கோபத்தோடு பார்த்தாய். பார்த்து கொங்கு அவிழ் நருந்தார் கொடி பொங்கு அவிழ் நருந்தார் கொடித்தேர் தானை செங்குட்டுவன் தன் செல்லல் நீங்க பகல் செய் வாயில் படியோர் தன் முன் அகவிட பாரம் அகல நீக்கி சிந்தை செல்லா சேன்னிடும் தூரத்து அந்தம் இல் என்பத்து அரசு ஆழ்வேந்து. ஆனா நீ இப்ப உடனே என்ன பண்ணிட்ட? அந்த இடத்துல அந்த வார்த்தையை கேட்டதுனால வந்து உனக்கு உடனே வந்து அவனுக்கு மன வருத்தம் வந்துட போகுது அப்படின்னு மனம் விரிந்த நறுமலர் பொங்கு அவள் நருந்தார் கொடித்தேர் தானே. பொங்குனா நன்றாக தேன் நிறைந்த மலர் மாலைகளை அணிந்த கொடி உயர்த்திய தேர் முதலிய படைகளை உடையவனாகிய செங்குட்டுவனுக்கு அந்த வார்த்தையை கேட்டதுனால ஏற்படக்கூடிய மன வருத்தம் நீங்குமாறு தன் செல்லல் நீங்க பகல் செல்வாயில் படியோர் தன்முன். உடனே வந்து குணவாயில் கோட்டம் என்று ஒரு கோட்டம் இருந்தது. இந்த குணவாயில் கோட்டத்தில் இருந்த துறவிகளுக்கு முன்னாடி சென்று வாயில் படியோர் தன்முன், அந்த வாயில இருந்த குணவாயில் கோட்டத்து வாயில இருந்த துறவிகளுக்கு முன்னாடி சென்று அகலிட பாரம் அகல நீங்கி, இந்த அகலிடத்தை காக்கக்கூடிய, அகலிடமாகி அரசை காக்கக்கூடிய பாரத்தை கீழே இறக்கி வைத்து விட்டு, அதை எனக்கு வேண்டவே வேண்டாம். இந்த அரசை காப்பதற்கான, அரசாட்சி நடத்துவதற்கான பாரம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி சிந்தை செல்லா சேன்னெடும் தூரத்து, சிந்தையால் யோசித்தும் பார்க்க முடியாத நீண்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நற்பயனை விரும்பி, இந்த உலகத்தை விட்டு நீண்ட முடிவில்லாத இன்பத்தை நோக்கிய ஒரு யோசனையை செய்து அந்தம் இல்ல இன்பத்து, அந்தம்னா முடிவில்லாத இன்பத்துல இருக்கும்படியாக துறவரத்தை நீ மேற்கொண்டாய். அரசாட்சியை ஏற்றுக்கொண்டால் அது ஒரு பாரம். அதற்காக பல்வேறு வகையான செயல்களை செய்ய வேண்டும், பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும், எல்லாமே இருக்கிறது. ஆனால் துறவிக்கு அந்த எதுவுமே கிடையாது. அந்தமில் இன்பம், அது முடிவில்லாத இன்பத்தை தரக்கூடிய எந்த விதமான பாரங்களும் இல்லாத ஒரு பெரிய துறவு நிலையை நீ ஏற்றுக்கொண்டாய். அதுதான் இங்க சொல்றா. ரொம்ப இந்த சென்டென்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. சிந்தை செல்லா சேன்னெடும் தூரத்து, சிந்தையால் யோசித்து பார்க்க முடியாத சேன்னெடும் தூரம், சேமினாலே தூரம் தான், சேன்னெடும் தூரம் அந்தமில் இன்பத்து, அங்க முடிவில்லாத ஒரு இன்பத்திலே உன்னை வைத்துக் கொள்ளும்படியாக நீ துறவரத்தை மேற்கொண்டாய். நீ வந்து அரசு ஆழ்வேந்து, இன்பத்து அந்தமில் இன்பத்து அரசு, அந்த இன்பத்தை ஆளக்கூடிய அரசனாக நீ உன்னை மாற்றிக்கொண்டாய். அந்த ஜோதிடன் என்ன சொன்னா? இந்த அரசாட்சியை நீ புரிவாய்ன்னு சொன்னான். ஆனால் அதை விட மேலான ஒரு அரசாட்சியை நீ இப்பொழுது ஏற்றுக்கொண்டாய். நீதான் அந்த அரசை ஆளக்கூடிய வேந்தன் என்று சொல்லி கண்ணகி இளங்கோவடிகளை பாராட்டுகிறாள் என்று விண்ணவர் மகளாகிய கண்ணகி இப்பொழுது இளங்கோவடிகளை பாராட்டுகிறார். என் திறம் உரைத்த இமையோர் இளங்கொடி, இமையவர்களின் இளம் கொடியாக இருக்கக்கூடிய கண்ணகி என் திறத்தை இப்பொழுது உரைத்தாள். நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத சொன்னான். தன் திறம் உரைத்த தகைசால் நல்மொழி தெரிவுற கேட்ட திருத்தகு நல்லீர். இதெல்லாம் கேட்ட இப்ப நம்மளை பார்த்து சொல்றாரு, இதெல்லாம் கேட்ட நல்லீரே, இதெல்லாம் நான் என்னை பத்தி சொன்னதை நீங்க கேட்டீங்க இல்லையா? அதனால நான் சொல்வதை இப்பொழுது கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சில அறிவுரைகளை அவர் சொல்ல தொடங்குகிறார். ரொம்ப அழகான அறிவுரை தொடர்ந்து வருகிறது. பரிவும் இடுக்கணும் பாங்குற நீங்குமின். இப்ப அடுத்து வரக்கூடிய ஒரு 10 வரையும் இளங்கோவடிகள் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை.
தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பேணுமின். நல்லா இருக்கு. பிறருடைய கவலைக்கும் துன்பமும் செய்யாது நீங்கள். பிறருக்கு கவலையையும் துன்பத்தையும் தரக்கூடிய செயல்களை எப்பொழுதுமே செய்யாதீர்கள். பரிவும் இடுக்கணும் பாங்குற நீங்குமின். தெய்வம் தெளிமின். தெய்வம் உண்டு என்று நம்புங்கள். ரொம்ப முக்கியமானவர். தெய்வம் உண்டு என்பதை ஐயமற உணருங்கள். அப்படி யாராவது உணர்ந்ததை சொன்னார்கள் என்றால் அதை போற்றுங்கள். தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பேணுமின். அப்படி யாராவது தெய்வம் உண்டு என்று சொல்லி உங்களுக்கு சொன்னார்கள் என்றால் அதை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பொய் உரை அஞ்சுமின். பொய்களை ஒரு நாளும் சொல்லாதீர்கள். புறம் சொல் போற்றுமின். பிறரை பற்றி சொல்லக்கூடிய புறம் சொற்களை போற்றாதீர்கள், செய்யாதீர்கள். ஊன் உண் துறமின். ஊன் உணவை உண்ணாதீர்கள். ஒரு துறவி இல்லையா, அதனால ஊன் உணவை எடுத்துக் கொள்ளாதீர்கள். உயிர்கொலை நீங்கும். அந்த ஊன் உணவுக்கு காரணமாக உயிர்கொலையிலிருந்து நீங்கி விடுங்கள். தானம் செய்மின் தவம் பல தாங்குமின். இது நமக்கே புரியுது. தானம் செய்யுங்கள், தவத்தை மேற்கொள்ளுங்கள். செய் நன்றி கொல்லன்மின். யாருக்காவது செய் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதை கொன்று விடாதீர்கள். இந்த நன்றியை போற்றி பாதுகாருங்கள். தீ நட்பு இகழ்மின். தீய நட்பை கை கொள்ளாதீர்கள். அதனால நட்புக்கு பாத்தீங்கன்னா 4 அதிகாரமா? ஆமா, திருக்குறள்ல 4 அதிகாரம் இருக்கு. நட்பு, நட்பாராய்தல், தீ நட்பு, பழமை வேற இருக்கு. 5 அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்த தெரியும். அவ்வளவு அந்த அளவுக்கு நட்புக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். தீ நட்பு இகழ்மின். பொய்க்கறி போகல் மீன். கரினா சான்று. பொய்க்கரினா பொய் சாற்று சொல்வதற்கு போகாதீர்கள். பொருள் மொழி நீங்கள் மீன். பொருளுடைய சொற்களையே எப்பொழுதும் பேசுங்கள். அனாவசியமான சொற்களை பேச வேண்டாம். பதறான சொற்களை பேசாதீர்கள். எப்பொழுதும் பொருளுடைய நற்சொற்களையே பேசுங்கள். அறவோர் அவைக்களம் அகலாது நீங்குமின். அறவோர்கள் கூடியிருக்கக்கூடிய அவைக்களத்தில் நீங்காது அங்கே நிலை பெற்றிருங்கள். வேறு அவைகளுக்கு போய் பொய் மொழி பேசக்கூடிய புல்லியர்களுடைய அவைகள் எல்லாம் சென்று சேராதீர்கள். அறவோர் நல்ல உரைகளை பேசக்கூடியவருடைய அவைகளுக்குள் எப்பொழுதும் பொருந்துகிறீர்கள். பிறவோர் அவைக்களம் பிழைத்து பெயர்மின். பிறவோர்னா இப்ப அறவோர்னு சொல்லியாச்சு. அதனால பிறவோர்னா அப்படி பேசாத, நல்ல விஷயங்களை பேசாத, பொய் பேசக்கூடிய அல்லது மூடத்தனங்களை பேசக்கூடிய அவைகளுக்குள் சென்று பொருந்திக் கொள்ளாதீர்கள். பிறன் மனை அஞ்சுமின். பிறருடைய மனைவியை நோக்காதீர்கள். பிழை உயிர் ஓம்புமின். பிழையான உயிர்களை இப்பொழுது துன்பப்படக்கூடிய உயிர்களை பாதுகாருங்கள். அறமனை காமின். மனையினா இங்கே இல்லறம். இல்லறத்தை அறத்தோடு நடத்துங்கள். அல்லவை கடிமின். தீயவை என்று எதெல்லாம் தெரிகிறதோ அவற்றை எல்லாம் கடிந்து விடுங்கள், ஒதுக்கி விடுங்கள், செய்யாதீர்கள். கள்ளும் களவும் காமமும் பொய்யும் வெள்ளை கோட்டியும் விறகினில் ஒழிமின். இந்த மத்ததெல்லாம் நமக்கு தெரியும். கள் தெரியும், களவு தெரியும், காமம் பொய் தெரியும். வெள்ளை கோட்டி ரொம்ப நல்லா இருக்கு இந்த வார்த்தை. வெள்ளை கோட்டி அப்படின்னா அறிவிலிகளின் கூட்டம். போட்டி பிடிச்சவன்னு சொல்லுவாங்க. அவன் என்ன போட்டி பிடிச்சவனா இருக்கானே அப்படின்னுவாங்க. அப்படி ஒரு அப்படி பேச்சு ஸ்லாங்ல கேட்டிருக்கேன். ஆனா வெள்ளை கோட்டி அப்படிங்கறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வார்த்தை நம்ம கேள்விப்படுறோம். வெள்ளை கோட்டி அப்படின்னா அறிவிலிகளுடைய கூட்டம். அந்த அறிவிலிகளுடைய கூட்டத்துல சேரவே சேராதீங்க. விறகினில் ஒழிமின். உடனே அங்க போய் சேராமே இருங்க. அவங்களோட சேர்ந்துடாதீங்க. அறிவிலிகளுடைய கூட்டத்தோட சேர்ந்துடாதீங்க. விறகினில் ஒழிமின். இளமையும் செல்வமும் யாக்கையும் நில்லா. தெரிஞ்சதுதான். இளமை நில்லாது, இந்த யாக்கை நில்லாது போய்விடும், செல்வமும் கரைந்துவிடும். அதனால இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உள நாள் வரையாது ஒல்லுவது ஒழியாது செல்லும் தேயத்துக்கு உறுதுணை தேடுமின். அதனால என்றெல்லாம் முடியுமோ, ஏற்கனவே ஒரு இடத்துல முன்னாடி மாடல மறைவன் சொன்னாரு, அறம் செய்வது என்று காலையில முடிவு செய்து விட்டாய் என்றால் அன்றைக்கே செய்து விடு. நாளைக்கு நீ இருப்பாயான்னு தெரியாது. அதனால அறம் செய்வது என்று முடிவு செய்து விட்டால் அன்றைக்கே செய்து விட வேண்டும். அது இருப்போம், நாளைக்கு இருப்போம், அப்புறம் இருப்போம்லாம் கிடையவே கிடையாது. உள்ள நாள் வரையாது. அதனால எவ்வளவு நாள் இருக்க போறீங்கன்னு தெரியாது. அதனால உள்ள நாள் வரையாது ஒல்லுவது ஒழியாது. ஒல்லுவதுன்னா எதெல்லாம் செய்ய முடியுமோ, நற்செயல்களாக எதையெல்லாம் செய்ய முடியுமோ உங்களால் அதை எல்லாவற்றையுமே ஒழியாது செய்யுங்கள். அப்புறம் பண்ணலாம், இப்பறம் பண்ணலாம் எல்லாம் ஒத்தி போடாதீங்க. செய்ய வேண்டாம்னு நினைக்காதீங்க, செய்யுங்கள். செல்லும் தேயத்து. செல்லும் தேயம்னா நம்ம இப்ப வாழற தேயம் இந்த பூமி. செல்லும் தேயம் என்பது சொர்க்கம், வீடு பேரு. அந்த வீடு பேற்றுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த உறுதுணையை எப்பொழுதும் தேடிக்கொள்ளுங்கள். மல்லல் மா ஞாலத்து வாழ்வீரீங்கு. இந்த மிகப்பெரிய இந்த உலகத்தில் சிறப்புற்று இவற்றை எல்லாம் செய்து வாழ்வீர்களாக அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய அறிவுரைகளை சொல்லி இளங்கோவடிகள் இந்த காப்பியத்தை நிறைவு செய்கிறார். அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. அப்புறம் கட்டுரை அதனுடைய இந்த வரம் தரு காதையினுடைய தொகுப்பாக ஒரு கட்டுரை என்ற பகுதி இருக்கிறது. முடிவுடை வேந்தர் மூவருள்ளும் குடதிசை ஆளும் கொற்றம் குன்றா ஆரமார்பின் சேரர் குலத்தூரித்தோர் அரணும் மரணும் ஆற்றலும் அவர்த்தம்
பழவிரல் மூதூர் பண்பு மேம்படுதலும், அதாவது சேர மன்னர்களுடைய புகழ் எப்படி ஓங்கி இருந்தது என்பதையெல்லாம் சொல்லி, விழவும் மலி சிறப்பும், அந்த ஊர்ல எப்படியெல்லாம் விழாக்கள் எடுக்கப்பட்டிருந்தன, விண்ணவர் வரவும், இமையவர்கள் எப்படி வந்து இறங்கினார்கள், ஒடியா இன்பத்து அவர் உரை நாட்டு குடியின் செல்வம், அங்கிருந்த மக்கள் எப்படி மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள், கூழின் பெருக்கமும், கூழ்னா இந்த தானியங்கள் எப்படி பெருகி வளர்ந்தன, வரியும் குறவையும் விளங்கிய கொள்கை, விரவிய கொள்கை, எப்படி வரி பாட்டு குறவை பாடல்கள் எல்லாம் பாடி அவர்கள் தெய்வத்தை ஏற்றி பாடினார்கள், புறத்துறை மரங்கின் அறத்தோடு பொருந்திய மரத்துறை முடித்த வாய்வாழ் தானையோடு பொங்கு இரும் பரப்பின் கடல் பிறக்கோட்டி கங்கை பேராற்று கரை போகிய செங்குட்டுவனோடு ஒரு பரிசு நோக்கி கிடந்த வஞ்சிக்காண்டம் முற்றிற்று. எப்படி இமயத்தில் சென்று கொடி போய் பொறித்து கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவனுடைய புகழை பாடுவதோடு இந்த வஞ்சிக்காண்டம் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். அதோட சிலப்பதிகாரம் நிறைவுக்கு வந்தது. முழுமையாக நம்ம வந்து சிலப்பதிகாரத்தை படிச்சு முடிச்சிட்டோம். நல்ல விஷயம்.